தடை கோரிய மனு நிராகரிப்பு. திமுகவை கைவிட்டது உச்சநீதிமன்றம். மு.க. ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி. அதிரடியாக தமிழகத்தில் களமிறங்கிய டெல்லி படை. அம்பலத்துக்கு வரப்போகும் திமுகவின் சீக்ரெட். வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக செய்யாத தில்லுமுள்ளு வேலைகளே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இப்போது பாஜக வாக்கு திரட்டு செய்வதாக அரசியல் செய்கிறது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக காங்கிரஸை விட ஒரு கேடுகெட்ட கட்சி. ஆனால் இப்படிப்பட்ட இவர்களோ காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை மட்டும் பட்டியலில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்தே பாஜகவினர் நீக்குவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இதே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிகளும் திமுகவுக்கு 20,000க்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படித்தான் கடந்த காலத்திலிருந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது. அதிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலேயே 20,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருப்பதாக பலரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகிறார்கள். நிலைமை இப்படி இருக்கும்போது மு.க. ஸ்டாலினும் தமிழ்நாட்டுக்குள் வாக்காளர் திருத்த சட்டமான சார் திட்டத்தை கொண்டு வரவே விடக்கூடாது என்று கொடிபிடித்தார். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்தார்கள். பீகாரை போன்று எங்கள் மாநிலத்திலும் எங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்க பார்க்கிறார்கள் என்று முறையிட்டார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்கவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர் திருத்தம் அவசியமான ஒன்று என்று சொல்லி திமுக, காங்கிரஸ் கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். இந்நிலையில் தற்போது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் 5 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கப்படும் என்று சமீபத்தில் அறிவித்த தேர்தல் ஆணையம் அப்படி அறிவித்தபடி தற்போது தமிழ்நாட்டில் அதிரடியாக களமிறங்கிவிட்டது. இதை தமிழ்நாட்டில் நடத்தவே விடக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றும் பலன் இல்லை. முக்கியமாக தேர்தல் ஆணையமானது வாக்காளர் பட்டியலை சீரமைக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளுமே கள்ள ஓட்டு போடுவார்கள். இறந்தவர்கள், விலாசம் மாறியவர்களை தங்கள் பட்டியலில் வைத்துக்கொண்டு வெளியூர்களில் இருந்து ஆள் கொண்டு வந்து வாக்களிக்க வைப்பார்கள் என்று அரசியல் கட்சிகள் செய்யும் சீக்ரெட் வேலைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து சார் திட்டத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறுவதற்கு கிரீன் சிக்னல் போட்டுவிட்டார்கள். அதன் காரணமாகவே ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் எடுத்த முயற்சி எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது. இந்நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டுக்குள் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதிரடியாக களமிறங்கி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் இது சீர்திருத்தங்களை பற்றிய அல்ல, இது முடிவுகளை வடிவமைப்பது பற்றி. அதனால் தமிழ்நாடு தனது முழு பலத்துடன் குரல் கொடுக்கும் என்று மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தார். அதோடு திமுகவின் குவைத்சார் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஜூலை மாதத்தில் இது நடைபெற்றது. ஆனால் உச்சநீதிமன்றம் தங்களுக்கு ஆதரவாக இல்லை என்றதும் தற்போது மு.க. ஸ்டாலின் வாளை சுருட்டி கொண்டார். இந்த விஷயத்தில் இன்னும் எதிர்த்து தான் போராடினால் தமிழ்நாட்டில் உள்ள போலி வாக்குகளை மறைக்கத்தான் திமுக இப்படி முயற்சி எடுக்கிறது என்ற சந்தேகம் ஏற்பட்டுவிடும் என்பதால் தற்போது மு.க. ஸ்டாலின் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கருத்து சொல்லாமல் அடக்கி வாசித்து வருகிறார். அது மட்டுமின்றி இந்த முறை வாக்கு சாவடிகளை மறுசீரமைக்கும் பணியும் நடைபெறப் போகிறது. இதுகுறித்து அரசியல் கட்சிகளை விட பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்கவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாம். பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமும் கொடுக்கப்பட உள்ளதாம். அதன் பிறகுதான் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் இறுதி பட்டியல்களை வெளியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு தமிழ்நாட்டில் தற்போதுள்ள 68,000 வாக்கு சாவடிகளுடன் கூடுதலாக 7,000 புதிய வாக்கு சாவடிகள் நியமிக்கப்பட உள்ளது. வாக்காளர்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூடுதல் வாக்கு சாவடிகளை மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். இதன் காரணமாகவே திமுக தரப்பு உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த சார் நடவடிக்கை காரணமாக தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் நீண்ட காலமாக தயார் செய்து வைத்திருக்கும் போலி வாக்காளர் பட்டியலை மொத்தமாக காலி பண்ணிவிடுவார்கள். இதனால் அடுத்து தேர்தல் வருவதற்கு தங்கள் போலி வாக்காளர்களை உருவாக்கிவிட முடியுமா? அதற்கு எதிரான வேலைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கிவிட்டால் என்ன செய்வது என்று திமுக தரப்பு கலவரம் அடைந்திருக்கிறது. இப்படி ஒரு நடவடிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கியதை அடுத்து கண்டிப்பாக இது தேவையான ஒன்று. வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளது. ஒரே இடத்தில் வசிப்பவர்களுக்கு கூட ஓட்டு போட முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆனால் எங்கிருந்தோ வரும் புதிய நபர்கள் தங்களது ஓட்டுகளை போட்டுவிட்டு செல்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் உள்ளது என்ற குற்றச்சாட்டுகளும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து எழுந்திருக்கிறது. அதனால் இது போன்ற விஷயங்களை சரி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு சரியான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. அடுத்த செய்தி. விஜய் கைது செய்யப்படுகிறாரா? தூண்டிவிடும் திருமாவளவன், நக்கீரன் கோபால்.
கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் நடிகர் விஜய் மீது இப்போது வரை காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் அவரது கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, புஷ்யானந்த் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் நடிகர் விஜய் அவர் வெளியிட்ட வீடியோவில், என்னுடைய வீடு அல்லது பனையூர் கட்சி அலுவலகத்தில் தான் இருப்பேன். அதனால் முதலமைச்சர் எப்போது வேண்டுமானாலும் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறினார். என்றாலும் அவர் மீது இப்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடத்தில் கேள்வி கேட்டபோது, ஒரு நபர் ஆணையம் சொல்லும் முடிவை பொறுத்துதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த நேரத்தில் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் கூறுகையில், 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் தான் முக்கியமான நபர். ஆனால் அவர் மீது இப்போது வரை கைது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு தடை போடுவது யார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? நடிகர் விஜய் மீது இப்போது வரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என்ற கேள்விகளை எழுப்புவதாக கூறியிருந்தார் திருமாவளவன். அவரைத் தொடர்ந்து நேற்று நக்கீரன் கோபால் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் 41 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இதுவரை நடிகர் விஜய் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காததின் பின்னணி என்ன? இதுவே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் எப்போதோ விஜய் மீது நடவடிக்கை எடுத்து அவரை சிறையில் அடைத்திருப்பார். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்காக தாமதம் செய்கிறார் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. விஜயின் பிரச்சாரத்தில்தான் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பது தெரிந்த பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்கும் நக்கீரன் கோபால், நான் என்னுடைய வீடு அல்லது அலுவலகத்தில் தான் இருப்பேன் என்று விஜய் இத்தனை வெளிப்படையாக சொன்ன பிறகும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்று அவரும் மு.க.ஸ்டாலின் மீது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வகையில் நடிகர் விஜய் மீது கைது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் அத்தனை பேருமே இப்போது மு.க.ஸ்டாலின் அவருக்கு பயப்படுவதாக சொல்லி அவரை தூண்டிவிட்டு எப்படியாவது கைது செய்ய வைத்து சிறையில் அடைக்க வைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களது கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரா, இல்லை அவரை கைது செய்தால் அரசியலில் திமுகவுக்கு எதிராக இன்னும் வேகமாக வளருவார் என்று சொல்லி அதை தட்டி கழிக்க மு.க.ஸ்டாலின் முயற்சி எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கட்டம் கட்டும் திமுக. நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்தால் திமுகவின் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை இழுத்து விடுவார் என்பதுதான் மு.க.ஸ்டாலினின் மிகப்பெரிய அச்சமாகவே இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது அவர் கரூர் விவகாரத்தில் சிக்கியிருப்பதால் இதை வைத்தே படிப்படியாக விஜயின் கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று திமுக திரைமறைவில் பலவிதமான திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டு வருகிறது. அதனால் விஜய் கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகள் தற்போது குறிவைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை எல்லாம் இந்த கட்சியிலிருந்து தாமாக வெளியேற வைத்துவிட்டால் விஜய் கட்சியும் நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி போலவே ஆளில்லாத ஒரு கட்சியாக மாறிவிடும் என்று திமுக ஒரு கணக்கு போடுகிறது. அதனால்தான் காவல்துறை மூலம் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலரும் தற்போது கட்டம் கட்டப்பட்டு வருகிறார்கள். நீதிமன்றம் ஒரு பக்கம் விஜய் கட்சி மீது நடவடிக்கை எடுத்தாலும் கூட அவர்கள் மீண்டும் கைகோர்த்து விடக்கூடாது என்பதற்காகவே சத்தமில்லாமல் விஜய் கட்சி நிர்வாகிகளை திமுக குறிவைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.